நம்ம மூட்டுகளுக்குள்ள இருக்கிற சைனோவியல் ஃப்ளூயிட் அந்த லூப்ரிகன்ட் வந்து அது ஃப்ரீயா நம்ம ஜாயின்ஸ் வந்து ஃப்ரீயா மூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினால போதிய அளவு உடற்பயிற்சி இல்லாதனால அது பச மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம வந்து போதிய அளவு உடற்பயிற்சி செய்யாதனால நம்ம பாஸ்டர்ஸ் நம்ம மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படுது. அப்பெல்லாம் ஒவ்வொரு மூட்டில் இருக்கிற அந்த அச்சு பார்த்தீங்களா அதுவும் விலக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம தசையும் மூட்டும் இறுகி போகிறதுக்கு காரணமா இருக்குது. அந்த மாதிரி டைம்ல ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ் வந்து அவசியமா 30 மினிட்ஸ்ல இருந்து 60 மினிட்ஸ்க்கு பண்ற ஒரு சாதாரண பேசிக் ஸ்ட்ரெச்சிங் செஷன்ல கூட நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம கையை கொண்டு இப்படி பின்னாடி வந்து டச் பண்ணா நம்ம மிடில் ஃபிங்கர் டு மிடில் ஃபிங்கர் கான்டாக்ட் நடக்கணும். இப்போ ஸ்ட்ரெச்சிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த மூவ்மெண்ட் வந்து இவ்வளவுதான் வருது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெச்சிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். இந்த அடிப்படையில நம்ம இப்ப 2 உதாரணங்கள் பார்க்க போறோம். இந்த போஸ்ட்ல பாருங்க, நான் அப்படி குப்புறப்படுத்திட்டு இந்த காலை நல்லா ஃபுல்லா மடக்கிட்டு செஸ்ட்டை வந்து எவ்வளவு தூரம் மேலே தூக்கி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இவ்வளவுதான் முடிஞ்சது. அப்புறம் தனித்தனியாக அந்த அப்டமனுக்கு தனியாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த முன் தொடைக்கு வந்து தனியாக குவாட்ரிசெப்ஸ்க்கு தனியாக ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப நேரம் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் இதே போஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஸோ இந்த செஸ்ட் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க. இது வந்து பிஃபோர் த ஸ்ட்ரெச், இது பிஃபோர் ஸ்ட்ரெச், இது ஆஃப்டர் த ஸ்ட்ரெச். சிட் அண்ட் ரீச் ஃபிளெக்சிபிலிட்டி டெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபிளெக்சிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து நம்ம வீட்டிலே நிறைய நம்ம வந்து இந்த மாதிரி நான் இன்வாசிவ் டெஸ்டிங் பண்ணி நம்மளோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் புரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட்ல பார்த்தா நம்ம காலை வந்து செவர்ல இல்லைன்னா சோஃபா அந்த மாதிரி ஃபிளாட் சர்ஃபேஸ்ல லாக் பண்ணிட்டு இந்த நீ ஜாயிண்ட் இந்த கால் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். இந்த நீ போர்ஷன் ரைஸ் ஆகக்கூடாது. நம்ம பெண்ட் பண்ணி டோ டச் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ என்னையோட பெர்ஃபெக்டா பண்றவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரானரி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்லாம் இன்னும் ஸ்ட்ரைட்டா இருக்கும். அவங்க கொண்டு போய் கையெல்லாம் கூட செவர்ல வச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அபவ் ஆவரேஜ் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைசஸ் ரெகுலரா பண்ணாதவங்களுக்கு பிலோ ஆவரேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ தான் ரீச் பண்ண முடியுதுன்னா அதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இன்ச் டைப் வச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து செவர்ல இருந்து இது இந்த டிப் ஆஃப் மிடில் ஃபிங்கர் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, இப்போ -20 காட்டுது. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் ரெகுலரா பண்றப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். -20 இருந்து -10 மாறும். -10 மாறிச்சுன்னா +10 சென்டிமீட்டர்ஸ் கெயின் ஆயிருக்கும் அர்த்தம். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸோட வேல்யூ தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு நல்ல ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட டிஸ்கண்டினியூ பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க.